ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் உங்களோட சஞ்சிதா ஷெட்டி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் தீபக் பாடி, பீஸா டு த வில்லாவோட சினிமோட்டோகிராஃபர். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், என் பேர் தீபன், பீஸா டு த வில்லா படத்தோட டைரக்டர். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அசோக் செல்வன், பீஸா டு வில்லாவில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 days போயிருக்கு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஆன்லைன் ரிவ்யூஸ்லேயும் சரி, கிரிட்டிக் லெவல்லையும் சரி, ஆடியன்ஸ் லெவல்லையும் சரி, எல்லாருமே ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி வராங்க. படம் நல்ல ஒரு த்ரில்லர் மூடில் ரொம்ப நல்லா ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆகி இந்த 2 daysக்குள்ளேயே எனக்கு இது வரைக்கும் வராத அளவுக்கு ஃபோன் கால்ஸு, மெசேஜஸ்ஸு, இண்டஸ்ட்ரியிலேருந்து பிக் பீப்புள்ஸ் எல்லாமே எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க என்னுடைய ஒர்க்கு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அஃப்கோர்ஸ் நிறைய ஆன்லைன் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது நிறைய செலிபிரிட்டிஸ் இப்போ தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 2 days தான் ஆச்சு. ஸோ மெதுவாக ஒருத்தராக பார்த்துட்ருக்காங்க. ராஜா ராணி டைரக்டர் அட்லி எனக்கு நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு. ஸோ அவர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது தீபன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னார். தென் என்னோட மூவி ஃப்ரெட்டர்னிட்டி ஃப்ரெண்ட்ஸ் நலன் ஆகட்டும், கார்த்திக் சுப்ராஜ் ஆகட்டும், அவங்க பார்த்தவங்க எல்லாருமே, விஜய் சேதுபதி, எஸ்பெஷலி விஜய் சேதுபதி ஃபஸ்ட் டேவே பார்த்தார், எங்கள் கூட தான் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு ஹி நெவர் செட் எனிதிங், ஒரே ஒரு ஹக் மட்டும் கொடுத்துட்டு கலக்கிட்டிங்க தீபன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எனக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல, எந்த இடத்துலையுமே இது இப்படி பண்ணிக்கலாமேன்னு தோணலை. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு அட்லி ஃபஸ்ட்டு அவர் தான் நான் சொல்லணும். ஃபஸ்ட்டு அவர் கை கொடுத்தாரு, சூப்பராக இருக்குன்னாரு. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு கை கொடுத்தா, செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு சொன்னார். சசிகாந்த் சார் சொன்னார். இன்னொரு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேரோட ஃபீட்பேக் எதிர்பார்த்தா. பட் மெயினாக ஏன்னா அவர் ஃபஸ்ட் பார்ட்டில் பின்னி பேட்டில் எடுத்திருப்பார். இதுக்கும் எனக்கு ஒரு மென்டர், ஒரு அண்ணன் மாதிரிங்கிறது. ஸோ அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தது. வெளியே வந்தோடனே கட்டி பிடிச்சி சூப்பராக தம்பி, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த அவரோட ஸ்டைலில் செம்மையாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரோட ஒய்ஃப்க்கும் பிடிச்சிருந்தது. அது இன்னொரு ப்ளஸ் அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான் அது. இது ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்டுங்க. பீட்சான்ற ஒரு ஃப்ரான்ச்சைசியில் வர ஒரு படம். ஸோ அதுதான், சீக்வல் கிடையாது, இட்ஸ் அ ஃப்ரான்ச்சைசி. பீட்சான்ற ஃப்ரான்ச்சைசியில் வெளியே வந்திருக்கிற ஒரு படம். இந்த படத்தில் ஆக்சுவலி முக்கியமான கேரக்டரே அந்த வில்லா தான் ப்ளே பண்ணும். ரொம்ப கிரிட்டிக்கலான கேரக்டர் அந்த வில்லா. ஆன் த ஹோல் வில்லாவே ஒரு தனி கேரக்டராக ப்ளே பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வில்லாக்கு ஹேஸ் இட்ஸ் ஓன் பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஏன்னா கதை பிரகாரம் பார்த்திங்கன்னா அது 1930s கட்டப்பட்ட ஒரு வீடு. ஸோ வில்லாவோட ஏஜே ஒரு 80 years ஓல்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வீடு அதே மாதிரி இருக்கணும், ஒரு ஆன்டிக் லுக்கில் பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக தீபன் அண்ட் டீம் ஒரு வில்லா, இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் ஒரு வில்லாக்காக பாண்டிச்சேரி, ஊட்டி அங்கே எல்லாமே தேடினாங்க, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் நம்ம ஊர்லேயே கிடச்சிது. அது கிடைக்கும்போது ரொம்ப பாலடைஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்டில் இருந்தது. அது வில்லாவை நீங்கள் பார்க்குற வில்லாவாக மாற்றினதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் எங்கள் ஆர்ட் டைரக்டர் மாயன். அவர் தான் ஒரு ஷார்ட் பீரியடில் ஃபுல்லாக ஒரு நீங்கள் பார்த்த வில்லாவாக மாற்றினது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் பேசிஸான ஒரு படம் தான். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா காரணம் என்னென்னா, இப்போ கமர்ஷியல் அண்ட் காமெடி அப்படின்ற ஒரு ஜானர் நல்லா போயிட்டுருக்கு. எந்த ஒரு காமெடி படம் எடுத்தாலுமே உங்களுக்கு பிஸ்னஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த விதமான லாஸும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. கம்பேரபிளி இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்கிற படங்கள் பிஸ்னஸ் வைஸ் எந்தளவுக்கு போகும்னு நம்மளால் ஷியராக சொல்ல முடியாது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ், இட்ஸ் அ வெரி ரிஸ்கி ஃபேக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நல்ல படம் எடுக்கணும், அதை தவிர எனக்கு பிஸ்னஸ்லலாம் பெரிய இது இல்லை அப்படின்ற சொல்லி, ஸோ ஹீ கமிட்டட் இஸ் மைண்ட் அண்ட் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்க காரணம் அவரோட கமிட்மெண்ட் அண்ட் அவரோட டெசிஷன் தான். நிச்சயமாக அது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் அவர் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டும் நான் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆஸ் எ சினிமோட்டோகிராஃபர் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, பீஸா 1 சினிமோட்டோகிராஃபிக்கலாகவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு மூவி. அது கோபியா பர்ணத்தோடைய ஒர்க்கு அந்த இயரோட மேக்ஸிமம் நிறைய அவார்ட்ஸில் அவருக்கு தான் கிடச்சிது. அப்போது அதோட ஒரு பீஸா 2 பண்ணும்போது நம்ம ஒரு கோபி அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, அதை விட நம்ம நல்லா பண்ணணும். அப்போ தான் ஆடியன்ஸ் ஓகே ஃபைன், இதுவும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இல்லை அதை விட பெட்டராக இருக்குன்ற ஒரு கம்பேரிசனுக்கு வருவாங்கன்றதில் நாங்கள் ரொம்ப ப்ராப்பராக இருந்தோம். என்ன சொல்கிறது, பீஸா 2 அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நம்ம பண்ணுறோமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக இருந்தது. அதுக்கு நான் சிவி குமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விருப்பப்படுறேன். ஆடிஷன்ஸ் மூலிமா தான் செலக்ட் பண்ணோம். அசோக்கை ஆடிஷன்ஸ் பண்ணி பார்த்தோம். சீன் பேப்பர் கொடுக்கும்போது ஆடிஷன்ஸ் பண்ணி பார்த்தோம். தென் வி டிசைடட் 2 பேருமே, அசோக் அண்ட் சஞ்சிதா 2 பேருமே கரெக்டாக இருப்பாங்க, இந்த கேரக்டருக்கு நிச்சயமாக கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி ஆடிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். சிவி குமார் சார் திடீர்னு ஒரு நாள் மார்னிங் ஒரு 8 o'clock கூப்பிட்டாரு. ஆஃபீஸ் வந்தேன்.
இந்த மாதிரி என்ன ப்ராஜெக்ட் அதெல்லாம் அவர் சொல்ல. இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு டைலாக்ஸ் இருந்தது, போய் ஆடிஷன் பண்ணுறானாரு. எனக்கு என்னென்னு ஒன்றும் புரியல. அது போய் ஆடிஷன் பண்ணேன். அப்புறம் நைட் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறா, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது நைட்டு ஒரு 10:45 11 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது வந்து நீ தான்டா ஹீரோ பண்ணுற. ஓகே சார், என்ன படம்? பீஸா 2 அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய நேம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அதனால சுத்தமாக நான் எதிர்பார்க்கல. தீபன் ஃபஸ்ட்டு இன்னொரு டைம் சொல்லுங்கள். என்னென்னா ஒரு 2 hours சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது. பேய்ங்கிறத வந்து ரொம்ப பயம்படுத்துகிற ஒரு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு இமோஷ்னலான ஒரு அண்டர் கரண்ட்டோட ஒரு இமோஷ்னலான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஹாரராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அப்படி தான் கிடச்சிது. ஆக்சுவலாக மலையாளத்தில் ஒரு 3 ஃபிலிம்ஸ் பண்ணதுக்கப்புறம் தமிழில் கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் லான்ச் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது தமிழில் இதுக்கு முன்னாடி நான் தேரோடும் வீதியில்னு ஒரு மூவி பண்ணேன். டைரக்டர் பாலாசாவோட கோ டைரக்டர் சரோஜ் ஸ்ரீராம் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. சரி, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ட்ரை பண்ணணும் போது அட்டகத்தின்னு ஒரு ஃபிலிம் அப்போ ரிலீஸ் ஆச்சு. அப்போது அவங்க பண்ண பப்ளிசிட்டியும் அந்த ப்ரொமோஷன்ஸும் அதுக்கப்புறம் அந்த படமாகவே பார்க்கும்போது ஒரு நல்ல மேக்கிங்கை, ஒரு யங்ஸ்டர்ஸை நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அது ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சுந்தர்ன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் மூலியமாக எனக்கு அறிமுகமானார். அப்போத்துலேருந்தே நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் சிவி சாரை மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ப்ராப்பராக இந்த படத்தில் தான் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. சாரை பார்த்தேன், ஷோரீல் கொடுத்தேன், இம்ப்ரெஸ் ஆச்சு அவருக்கு, நம்பி கொடுத்தாரு. அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், கோயிலுக்கு ஏன் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கான ஆன்சர் இதில் இருக்குது. கோயிலுக்கு ஏன் போகிறீங்க, கோயிலுக்கு போனால் என்ன ஆகும், அதோட உண்மையான அர்த்தங்கள் என்ன, கோயிலுக்கு பழங்காலத்தில் எப்படி எதுக்கு இது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜினா என்ன, நெகட்டிவ் எனர்ஜினா என்ன. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா, கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக நமக்கு தெரியும், சில பேருக்கு தெரியல எதுக்கு போவார், எதுக்கு போய் சாமி கும்பிடுவார், ஸோ எதுக்கு பூஜை பண்ணுவார், ஹோமம் பண்ணுவார். சம் பேர் வித்தவுட் ரீசன் தே வில் டூ இட். பெரியவரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி பண்ணுவார். ஸோ எது பண்ணாலும் ரீசன் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ஸோ தட் இஸ் யூஸ்ஃபுல்லாக. அது சும்மா ஏதோ பிளைண்ட் ட்ரஸ்ட் பண்ணி பண்ணிங்கன்னா அது யூஸ் ஆக மாட்டேது. ஃபர்ஸ்ட் வாட் யூர் டூயிங், ஸோ அந்த ரீசன் அது புரிஞ்சுட்டு அப்புறமும் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. இப்போ ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபியூ மினிட்ஸில் அது உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிது, அந்த சீன். எனக்கு சூதுகாம் முடிஞ்சு ஒரு 5 நாள் இருந்தது ஷூட்டிங் முடிய போயிட்டு இருந்தது, லாஸ்ட் ஷெட்யூல். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆடிஷன் பண்ணுங்கன்னு ஒரு வாட்டி கேட்டார். ஸோ அந்த ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் தே டுக் சம் டைம் அண்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார். ஸோ யூ ஆப்ட் ஃபார் த ஆர்த்தி கேரக்டர் அப்படின்னா. ஸோ ஃபார் மீ ஆல்சோ டிஃப்ரெண்ட் கேரக்டர் செஷன், பிகாஸ் இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணனா இந்த படம் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். எனக்கு விஜய் சேதுபதி நான் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். சூதுகம் டைம்லேயே எனக்கு வந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்போம், நிறையா இன்புட்ஸ் தந்துக்கிட்டே இருப்பார். இது வில்லா கிடச்ச உடனே பண்ணடான்னு சொல்லி ஸ்கிரிப்ட் கேட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு கால் ரெண்டாவது மூணாவது காலோ விஜயநாக் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு மென்டர், ஒரு எனிதிங் நான் அவர்கிட்ட கேட்பேன், ஏதாவது என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா சினிமா பேக்ரவுண்ட் இல்லை, யார்கிட்ட போய் என்ன கேட்குன்னு தெரில. தப்பான ஒரு படம் பண்ணால் வீட்டுக்கு போக வேண்டியதான் இங்கே. ஸோ அவர்கிட்ட நான் கண்டிப்பாக ஒரு சஜஷன் எடுத்துப்பேன். ஸோ மூணாவது கால் எடுத்து, அண்ணா அந்த மாதிரி வில்லா வந்துச்சுன்னா நான் பண்ணுறேண்ணா அப்படின்னு. தம்பி எனக்கு காலையிலே தெரியும்டா அப்படின்னாரு. சரி ஓகே. அப்புறம் உடனே கங்கராஜ்லாம் நல்லா பண்ணி, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக நல்லா வரும், நல்லா பண்ணு அப்படின்னாரு. ரியல் லைஃப் பேஸ் பண்ண மாதிரின்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இந்த மாதிரி யாருக்காச்சும் நடந்திருக்கா, லைக் யாராச்சும் வந்து ஆல்ரெடி லைஃப் இருக்கிறது எல்லாமே பெயிண்டிங்கில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் தாட்டு தான். ஸோ ரியல் லைஃப் ஸ்டோரி கிடையாது. பேய் பார்த்ததில்லை, எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணதில்லை. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் தான் ரொம்ப மொக்கையாக இருக்கும் சொன்னால். அது மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ். ஊஜா போர்டுன்னு ஒன்று இருக்கும், இந்த காயினில் கை வச்சு நவுறது, ஸ்பிரிட்ஸை வர வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ணுறது இருக்கும். அது பண்ணியிருக்கேன், உண்மையாகவே நவுந்திருக்கு. அதுக்கப்புறம் பெர்ஸ்பெக்டிவ், இந்த சூப்பர் நேச்சுரல் பற்றின ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஒருத்தருக்கும், அது டோட்டலாக மாறிடுச்சு. நான் வச்சுருந்த அபிப்பிராயம்லாம் உடஞ்சிருச்சு. ஏன்னா கை அப்படியே நவரும், ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு ஆன்சர் அந்த இது பண்ணுச்சு. சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக இருக்கலாம்,
பட் இதான் உண்மையாக நடந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டால் அது ஒன்று தான். ஐ டோன்ட் திங்க் ஸோ, பிகாஸ் என் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே எல்லா இடத்துல தான் இருக்குது. பட் என்னென்னா நாங்கள் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மட்டும்தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மட்டும்தான் நமக்கு அது தெரியும். ஓகே இது இருக்குது இது இல்லைன்னா. பட் இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை. என்னென்னா நான் அந்த த்ரில்லர் இதில் சஸ்பென்ஸில் நான் இல்லை. ஸோ நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. பேய் இருந்தால் எப்படி இருக்குன்னு ரியாக்ட் பண்ணோம். பேய் வேறு நம்ம யாரும் பார்த்ததில்லை. ஸோ அந்த ரியாக்ஷன் ஓரளவுக்கு இமேஜின் பண்ணி தான் பண்ணோம். ஏன்னா ஏற்கனவே இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம், இல்லைனா பார்த்துருப்போம், இல்லைனா கேட்டிருப்போம். அந்த மாதிரிலாம் ஃப்ளாஷ்பேக்லேருந்து எடுத்து பண்ணலாம், ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். பட் பேய்ங்கிறது கண்டிப்பாக நீங்கள் இமேஜின் பண்ணி தான் ஆகணும். இந்த கேரக்டர் வந்து அந்த இடத்துல இருந்திருந்தால் எப்படி பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ நான் டைரக்டர் இன்புட் தான் மோஸ்ட்டாக ஸோ டிஸ்கஸ் பண்ணி. சந்தோஷ் நாராயண் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஐ ஃபெல்ட் இந்த படத்துக்கு அவர் தான் ரைட் மியூசிஷியன். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் ஹிஸ் ரெகக்னிஷன்ஸ் ஆர் ரியலி கெட்டிங் ஹையர் ஆஃப்டர் திஸ் மூவி. ஸோ நிச்சயமாக அவர் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணாரோ அந்த அளவுக்கு அவருக்கு ரெகக்னிஷனும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு இதில் பூமியல் வானவில் அந்த சாங் ரொமான்டிக் நம்பர் 1 ரொமான்டிக் நம்பர், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நானும் அசோக் பண்ணியிருக்கேங்க. ஷரீஃப் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் லைக் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்குங்க. அண்ட் ரொமான்டிக் சாங் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ இட்ஸ் நைஸ். ரொம்ப அது என்னோடய ஃபேவரட் ஆல்பம். அது எல்லாமே ஒரு ஹாண்டிங் சாங் இருக்குது. நீங்கள் என்னென்னா அந்த சாங் கேட்டிங்கன்னா ஹம்மிங் பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சாங். அது இல்லாமல் ஒரு பாப்பாப்பான்னு ஒரு சாங் இருக்குது, கானா பாலா சார் பாடிருக்காரு. அந்த சாங் கூட நல்லா வந்திருக்கு. தீபன் ஆக்சுவலாக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே அவர் மைண்டில் என்ன இருக்குது, என்ன எதிர்பார்க்குறாருன்றது வந்து என்னால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் என் சைட்லேருந்து கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்தேன். இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம், இந்த கான்ட்ராஸ்ட்டில் போனால் தான் அது வந்து இதுவாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ப்ராப்பர் நைட்ஸில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன இன்புட்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் டோட்டலாக இந்த போய் வில்லா அந்த லொக்கேஷன் பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த லொக்கேஷனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணால் நல்லாயிருக்குன்றது எல்லாமே நாங்கள் வந்து ப்ரீ ஒர்க்காகவே நாங்கள் பண்ணியிருந்தோம். ப்ரீ ஒர்க்காக பண்ணி அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேமரா மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி சீனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ஆடியன்ஸை போர் அடிக்காமல் எங்கேஜிங்காக வைக்கணுன்றதுல வந்து ரொம்ப நாங்கள் வந்து அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அவர் தான் லைக் த ஆடியன்ஸ் ஐசைட். ஸோ அதை வந்து க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட லைட்டிங் சென்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலர்லி வில்லாவோட இன்டீரியர்லாம் ரொம்ப நல்லா லைட்டிங் சென்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி கேட்கும்போது நம்ம கேரக்டர் மட்டும் நாங்கள் இமேஜ் பண்ணலாம், அது இல்லாமல் அடுத்த கேரக்டர்ஸ் கூட இமேஜினேஷன் பண்ணலாம். பட் என்னென்னா நம்ம கேரக்டர் வந்து ஜாஸ்தி மைண்டில் இருக்கும். பட் நான் படம் 14th தான் பார்த்தேன், ஆடியன்ஸ் கூட உட்காந்துட்டு தான் பார்த்தேன். பட் ஐ ரியலி டென்ட் எக்ஸ்பெக்ட் அண்ட் கம் அவுட் ரியலி வெல். ஒரு மாதிரி நான் அந்த ரீ ரெக்கார்டிங்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ எல்லா மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு வெரி கேட்குறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, வெரி வெரி அட்ராக்டிவ். அண்ட் சவுண்ட்ஸ் கூட நாங்கள் படம் எங்கேயோ டீப்பாக போய் பார்க்க மாதிரி இருந்தது படம் எனக்கு. ஸோ ஐ ஃபெல் ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான டால்மி அட்மாஸில் ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் கம் அவுட் ரியலி வெல். எனக்கு மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் ஒரு நடிகனாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட்னா கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்கும். ஃபஸ்ட்டு டேக் முடிஞ்சுது அண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சீன். அது என்னென்னு சொல்ல முடியல, கடைசி 5 minutesல வரும்னு நினைக்கிறேன், 10 minutes வரும். அப்போது டேக் ஓகேடா அப்படின்ட்டா ஃபஸ்ட்டு டேக்கில் எனக்கு அது இன்னொரு டைம் சரி இதான் இன்னொரு 2 டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதோட பெட்டராக வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி தீபன் 1 more போகலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். அவன் தீபன் கிளம்பி வந்தார். பார்த்தா அவர் கண்ணில் தண்ணி இருந்தது. இது நினச்சா எனக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு ஆக்டருக்கு அது மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட். நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதை வந்து விஷுவலைஸ் பண்ண ஆளில் வந்து அதை ஃபீல் பண்ணி பண்ணுறது கண்ணீர் இருந்தது. ஸோ அதுதான் மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். ஸோ ஐ திங்க் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கணும் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படம் பொறுத்தவரையில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு. ஏன்னா வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 90 இல்லை 70% கிட்ட வந்து நாங்கள் வந்து பேஸ் நாங்கள் கொடுத்துருவோம். 30% தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது நீங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸாக இல்லை இதுவான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. படத்தில் ஒரு 2 இடத்துல தான்
ஆடியன்ஸாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும், இதெல்லாம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இடத்துல நாங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் சொன்னால் தான் உங்களுக்கே தெரியும். சிஜி வந்து ஏன்னா பிகாஸ் இன்டர்வல் ஸ்பாட்லாம் வந்து சிஜி தான் மெயின். அது சிஜி வந்து கொஞ்சம் கைவிட்டு இருந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஒன்று கிடச்சிருக்காது சிஜியில். ஸோ அந்த 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 ஒரு காரணத்துக்காகவே சிஜி ஒர்க்கில் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணோம். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் லைக் அந்த சிஜி ஒர்க் பண்ண இஎஃப்எக்ஸ், ரெட் ராக் அண்ட் தென் பிஎன்பி, இவங்க 3 பேருக்குமே வந்து நிச்சயமாக என்னோட தேங்க்ஸை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஐ ஹவ் பீன் வெரி லக்கி. நான் எனக்கு ஐம் கெட்டிங் ரியலி வெரி குட் ரோல்ஸ். So far I got a very good projects and roles, and in future கூட நான் ஒரு few projects 2 movies தமிழில் கமிட்டாக இருக்கேன், and one in Telugu. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் தான். ஸோ எனக்கு ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் மூவி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு தெகிடின்னு ஒரு படம், மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர். சிவிகுமார் சார் அண்ட் வேல் மீடியா ஜாயிண்ட்லி ப்ரொடியூசிங் வெஞ்சர். ரமேஷ்னு ஒரு டைரக்டர், நாளைக்கு சீசன் 2 வின்னர். ஜனனி ஐயர் என் கூட நடிச்சிருக்காங்க. ஷூட்டிங் முடிஞ்சது, இப்போது டப்பிங் போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு புதுமையான ஒரு ஜானர், புதுமையான ஒரு படம் தான். இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அதுக்கும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். டெஃபினெட்லி இட்ஸ் லைக் அ ஃப்ரான்ச்சைசி மாதிரி தான் தே ஹேவ் பிளான்ட் இட். ஃப்ரான்ச்சைசி மாதிரி பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காரு. பட் எல்லாருமே அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் வருவார். பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன சொல்கிறது, ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்குது. சம் பேர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் சொல்கிறேன், எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு பிளைண்ட் மைண்டில் வந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வில்லா பீஸா 2 பிடிக்கும். எனக்கு ஆடியன்ஸ் வந்து இந்த படம் பார்க்க போகும்போது பீஸா 1 கம்பேர் பண்ணி போகாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஏன்னா வந்து பீஸா 1 வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், பீஸா 2 டோட்டலி டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வேறு ஸ்டோரி. அப்போ அந்த ஸ்டோரி லைன் வந்து அது மாதிரியே இருக்கும், இந்த மாதிரியே இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் இல்லாமல் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்குற 120 rupeesக்கு வர்த்துட்டான மூவி. ஸோ ஆல்ரெடி வந்து நல்ல ரிவ்யூஸ் எல்லா சைட்லேருந்து ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. படம் பார்த்தவங்க அத்தனை பேருமே ஆன்லைன்லலாம் நீங்கள் செக் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து பாஸ்கி வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. நேற்று தான் நான் பார்த்தேன் அவரோட ரிவ்யூஸை. ஐ ஃபெல்ட் ஹாப்பி. ஸோ இந்தியா கிளிட்ஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரிவ்யூஸில் வந்து ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ படம் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்களும் படம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வி மேட் ஷுர் தட் வி ஹவ் கிவன் அவர் பெஸ்ட் மூவி ஃபார் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ எங்களை பர்சனலாக நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதும் சரி, படத்தோட அவுட்புட்டும் சரி, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், ஒரு அசம்ஷன், நீங்களே ஒன்று இப்படி தான் இருக்கும், இது இருக்கும் அப்படின்னு இல்லாமல் படத்தை பார்க்க போனீங்கன்னா படம் உங்களுக்கு ஃபுல்லாக பிடிக்கும். ஸோ அதான். தேங்க்யூ.